யார் அந்த ரங்க திசாநாயக் என்று பார்த்தால் நல்லாட்சி காலப்பகுதியில் இந்த வழக்கை முன்கொண்டு சென்றவர். அது மட்டுமல்லாது நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை ஒரு நியாயத்தின் அடிப்படையில் மிகவும் பக்குவமாக கையாண்டு ஒருவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இப்போது இந்த வழக்கு தொடர்பில் முறையான புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக ரங்கை திசாநாயக்க இருப்பதனால் மஹிந்த தரப்பு எந்த இடத்திலும் இதிலிருந்து தப்பிப்பது என்பது அசாத்தியமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மஹிந்த தரப்புக்கு இது ஒரு பெரும் நெருக்கடி மட்டுமல்ல, ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச இதிலிருந்து தப்புவது என்பது அசாத்தியம் என்றுதான் எல்லோரும் கணிக்கின்றார்கள். ஜனாதிபதி சட்டத்தண்ணி ரியன்சி அரசரிடம் நீதவான் நீதிமன்றத்தில் அபிடவேட், அதாவது சத்திய கடாசி ஒன்றை தாக்கல் செய்திருந்தால் மஹிந்த பெயரை கட்டாயப்படுத்தி, அதாவது விசாரணை அதிகாரிகள் கபில சந்திரசேனவை வலியுறுத்தியதன் அடிப்படையில் தான் அந்த பெயர் வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் இணைக்கப்பட்டது என்கின்ற அபிடவேட் ஒன்று இப்போது, அதாவது சத்திய கடதாசி நீதிமன்றத்திலே முன்னகர்த்தப்பட்டிருக்கிறது. அவையும் இப்போது தெளிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கபில சந்திரசேன வேறு யாரும் இல்லை, ஒரு சாதாரணமானவர் அல்லது ஒரு திறமையானவரிடம் ஒரு 3-4 பொறுப்புகளை யாரும் கொடுப்பார்களா? அன்று மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் கை காலை பிடித்து அவருக்கு சேவகம் செய்யக்கூடிய பினாமிகளிடம்தான் இலங்கையிலிருந்து அதி உயர்வான பதவிகள் எல்லாம் வழங்கப்பட்டன. முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அது மட்டுமல்லாது ஸ்ரீலங்கன் மொபிட்டல் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர், முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர். இவ்வாறான 2 பதவிகள் மட்டுமல்ல, இன்னும் ஒரு பதவியும் அவருடைய கைவசம் ஒரு சொற்ப காலம் இருந்தது. இவ்வாறான காலப்பகுதி 2013-14 என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு 2 நிறுவனங்களுக்கு முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளராக இருப்பது என்பது அசாத்தியம். அது மஹிந்த ராஜபக்ச அல்லது அந்த மஹிந்த குடும்பத்தினுடைய விசுவாசிகளால் மட்டும்தான் முடியக்கூடிய காரியமாக இருந்தது. அது மட்டுமல்லாது மஹிந்தவின் நெருக்கம் எந்த அளவுக்கு செல்லுகிறது என்று பார்த்தால், மிகையில்லங்கா நிறுவனத்தில் 2008 தொடக்கம் 11 வரையும் அங்கும் நிறைவேற்று பணிப்பாளராக, அதன் பின்னர் அதனுடைய முக்கிய நிர்வாக கட்டமைப்பினுடைய நிறைவேற்று அதிகாரியாகவும் செயற்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது கபில சந்திரசேனவின் மரணத்தில் கூட ஒரு பெரும் சந்தேகம் நிலவுகின்றது. அந்த சந்தேகத்தை கூட அந்த சூத்திரதாரிகள் அல்லது இதில் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பில் தெரியாது. விசாரணைகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. அது உயர் பாதுகாப்பு வலயம், அதிக அளவு சிசிடிவி கேமராக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதற்குள் யாரும் சென்று அவ்வாறான நடவடிக்கைகள் செய்தால் கூட அதில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை மிரட்டலின் அடிப்படையில் கபில சந்திரசேன அவரை இந்த தற்கொலைக்கு தூண்டினார்களா, அல்லது இந்த தற்கொலை என்பது ஒரு மிரட்டல் பாணியில் இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு வலுக்கின்றது. அது இப்போது விசாரணையில் இருப்பதனால் அது தொடர்பாக மேலதிகமாக கதைக்க முடியாது. ஒரு ஊடக பார்வையில், ஊடக புலனாய்வு பார்வையில் இந்த தகவலை முன்னிறுத்த முடியும். இப்போது இன்னும் ஒரு ஆதாரமாக கூறப்படுவது, கணக்கில் இல்லாத பணம் மஹிந்த தரப்பிடம் அதிக அளவில் உள்ளது.